हम तो रखते हैं मुसलमानों का दीन, दिल से है खुदा में खत्मुल मुरसलीन, दिल से है खुदा में खत्मुल मुरसलीन, खत्मुल मुरसलीन। அவுசுபில்லாஹி மினஷ்ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்று மார்ச் 9, 2024 சனிக்கிழமை. இப்பொழுது இந்தியாவில் இரவு 10 மணி, ஜிஎம்டிக்கு ஏற்ப 4:30 மணி. இது ராயஹுதா நிகழ்ச்சிக்கான நேரமாகும். நேர்களே, காதியான் தாருல் அமானியிலிருந்து இந்த லைவ் ப்ரோக்ராமின் 4 நிகழ்ச்சிகளை அடங்கிய சீரியஸுடன் உங்களுடன் வந்திருக்கின்றோம். இந்த முழுமையான சீரியஸில் நாங்கள் உங்களுக்கு ரமலான், அருளுக்குரிய ரமலானின் முக்கியத்துவம் மற்றும் இறை நேசத்தை பற்றி பேசுவோம். இன்று இந்த எபிசோடு முதல் எபிசோடாகும். இந்த தலைப்புகளில் நாம் உலகளாவிய அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் தலைவர் 5வது ஹலீஃபத்துல் மஸீஹ் ஹஜ்ரத் மிர்சா மஸ்ரூர் அஹ்மத் ஐயதஹுல்லாஹு தஆலா பின் நஸ்ருல் அசீஸ் அவர்களின் ஜும்மா ஹுத்பாக்களில் எடுத்துரைக்கப்பட்டுள்ள வழிகாட்டல்களின் ஒளியில் உரையாடுவோம். நேர்களே, நீங்கள் அறிந்தது போன்று இது ஒரு இன்டராக்டிவ் நிகழ்ச்சியாகும். அதாவது நீங்கள் உங்களுடைய கேள்விகள் மூலமாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். எங்களுடன் இணைந்து கொள்வதற்காக நீங்கள் உங்களுடைய தொலைக்காட்சி ஸ்கிரீனில் இருக்கக்கூடிய இந்த தொடர்பு விவரங்களை நீங்கள் பார்க்கலாம். டெலிஃபோன் மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். இதே போன்று ஃபேக்ஸ் மெசேஜ் மூலமாகவும், டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாகவும், இமெயில் மூலமாகவும் கூட நீங்கள் எங்களோடு உரையாட முடியும். நாங்கள் ஸ்டுடியோவில் உரையாடுவதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய கேள்விகளையும் இங்கு இருக்கக்கூடிய இந்த அறிஞர்களிடம் வைப்போம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவே அறிஞர்கள் உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் அளிப்பார்கள். நேர்களே, இன்றைய தலைப்பு ரமலான் நோன்பின் முக்கியத்துவம் மற்றும் அதன் குறிக்கோள். இந்த தலைப்பில் உரையாடுவதற்காக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அறிஞர்களை நான் அறிமுகப்படுத்தி வைக்கின்றேன். மதிப்பிற்குரிய மௌலானா முகமது ஹமீத் கோசர் சாப் மற்றும் மௌலானா அத்தாவுல் முஜீப் லோன் சாஹிப் இன்றைய எபிசோடில் நம்முடன் அவர்கள் இருப்பார்கள். நான் இருவரையும் வரவேற்கின்றேன். நேர்களே, அல்லாஹ்வின் அருளினால் அருளுக்குரிய ரமலான் மாதத்தின் வருகை மீண்டும் ஒரு முறை நம் வாழ்வில் மலரவிருக்கின்றது. அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து இந்த மாதம் முஸ்லிம்களுக்கு ஒரு மாபெரும் அருட்கொடையாக இருக்கின்றது. இந்த அருளுக்குரிய மாதம் கருணை மற்றும் அருளின் ஒரு கருவூலமாக இருக்கின்றது. இது நன்மைகளின் ஒரு வசந்த காலமாக இருக்கின்றது. இந்த மாதத்தின் மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு அல்லாஹுடைய மறை, அதாவது திருக்குர்ஆன் இந்த மாதத்தில் இறங்கியது என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த வகையில் நாம் பார்க்க வேண்டும். இந்த மாதத்தை நாம் மதிப்பளிக்க வேண்டும். மேலும் இந்த மாதத்தின் ஒவ்வொரு நொடியையும் நாம் இபாதத்துகள் மூலமாக அலங்கரித்தவாறு அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த சுருக்கமான அறிமுகத்திற்கு பிறகு இன்றைய எபிசோடின் முதல் கேள்வியை முகமது ஹமீத் கோசர் சாஹிபிடம் கேட்க விரும்புவேன். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு வேதனை இருந்தது. என்னுடைய ஜமாத் இறையச்சத்தில் நடக்க வேண்டும் என்று. மேலும் இந்த விஷயத்தின் பக்கம் அன்னார் குறிப்பாக கவனமூட்டி வந்தார்கள். துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்றால் இறையச்சத்தின்படி நீங்கள் செயல்படுங்கள். ஆக இதன்படி நீங்கள் சிறிது கூறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நேர்களே, அருளுக்குரிய ரமலான் மாதத்தின் வருகை இருக்க இருக்கின்றது. முழு நம்பிக்கை கொண்டவர்கள் மற்றும் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அருமையான ஜமாத் இந்த புனிதமான மாதத்திற்காக மிகவும் நிம்மதியிழந்து காத்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் இந்த மாதத்தினை பற்றி திருக்குர்ஆனில் இவ்வாறு கூறியிருக்கின்றான். யா ஐயுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் சியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அதாவது, நம்பிக்கை கொண்டவர்களே,
ரமலானின் நோன்புகள் உங்களுக்கு முன்னுள்ளவர்களுக்கு, அதாவது உங்களுக்கு முன்னிருந்த மக்கள் மீது கடமையாக்கப்பட்டது போன்று ரமலானின் நோன்புகள் உங்கள் மீது கடமையாக்கப்படுகின்றன. இதனுடைய விளைவு என்ன என்பதை பற்றி கூறுகின்றான். லஅல்லகும் தத்தகூன், அதாவது நீங்கள் இறையச்சத்தை பெற வேண்டும் என்பது இதன் நோக்கமாகும். உங்களுக்கு இறையச்சத்திற்கான பயிற்சி ஏற்பட வேண்டும். இப்பொழுது எல்லாவற்றையும் விட முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இறையச்சம் என்றால் என்ன? இது அரபு மொழியின் ஒரு சொல்லாகும். திருக்குர்ஆனில் இது பலமுறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. சில பேர் தக்வா என்ற, முத்தகி என்று அல்லது இத்தகா என்று பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வகா யகியு வகாயத்துன் என்ற மூல அரபு சொல்லில் இருந்து வந்திருக்கின்றது. அதனுடைய இறந்த காலம், நிகழ்காலம் மற்றும் அதனுடைய வினைச்சொல். இதனுடைய பொருள் தவிர்ந்திருப்பது மற்றும் காப்பாற்றுவது. அரபு மொழியில் பல்வேறு கதவுகள் இருக்கும். இது இஃப்திஆல் என்ற அந்த வரிசையில் வருகின்றது. இத்தகா அதாவது தீமையிலிருந்து தவிர்ந்திருத்தல். இதனுடைய சிறப்பு என்னவென்றால், இந்த வினையளவின் சிறப்பு என்னவென்றால், கடினமாக உழைப்பது மற்றும் சிரமம் மேற்கொள்வது இதில் காணப்படுகிறது. உதாரணமாக, கசபல் மால, அவர் பொருளை சம்பாதித்தார். இக்தசபல் மால, அவர் மிகவும் கஷ்டப்பட்டு மிகவும் கடினமாக உழைத்து அவர் பொருளை சம்பாதித்தார் என்பதாகும். இது தப்பிப்பது அல்லது காப்பாற்றுவது என்பது சாதாரணமான தப்பிப்பது அல்லது காப்பாற்றுவதல்ல. இதற்காக மிகவும் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கின்றது. தம்முடைய அதிகமாக கட்டளையிடக்கூடிய ஆன்மாவை அமுக்க வேண்டியிருக்கும். நாம் தக்வாவை பற்றி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றால் இதற்கு பல விளக்கங்கள் இருக்கின்றன. ஆனால் பொதுவாக இதனுடைய பொருள் என்னவென்றால், அல்லாஹுடைய கட்டளை எந்த ஒரு கட்டளையாக இருந்தாலும் சரி, அதற்கு மாறு செய்வதிலும் தவிர்த்திருப்பது தான் இறையச்சமாகும். அல்லாஹுடைய எந்த ஒரு கட்டளைக்கும் நாம் அந்த கட்டளைக்கு மாறு செய்வதிலிருந்து நாம் தப்பிப்பது தான் தக்வா என்பதப்படுகிறது. அதாவது தப்பிப்பது. இது இத்தக்கா எத்தக்கி, அதாவது அல்லாஹுக்கு கட்டுப்படாமல் இருப்பதிலிருந்து ஒரு மனிதன் தவிர்ந்திருப்பதன் பெயர் தான் தக்வா என்பதாகும். ரமலானுல் முபாரக், அருளுக்குரிய ரமலானின் சிறப்பான மாதம் இதற்கு பயிற்சி அளிக்கக்கூடிய காலமாக இருக்கின்றது. எந்த வகையிலும் அல்லாஹுக்கு ஒரு மனிதன் கட்டுப்படாமல் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் சில கட்டளைகள் இருக்கின்றன, அதாவது இவற்றை செய்ய வேண்டும் என்று. சிலவற்றை செய்யக்கூடாது என்று இருக்கிறது, அவை நவாஹி என்று கூறுவார்கள். இவற்றை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்திருப்பான். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கருத்தை மிகவும் விரிவாக கூறியிருக்கின்றார்கள். நான் இவ்வாறு கூறினால், அதாவது ஹதரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் திருக்குரானுக்கு பிறகு ஒருவர் இறையச்சத்தை படி அதிகமாக ஒளியிட்டிருக்கிறார் என்று சொன்னால், இதை பற்றி விளக்கம் அளித்திருக்கின்றார்கள் என்றால், இதனை பற்றி மிகவும் விளவையாக குறிக்கின்றால் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆவார்கள். மேலும் அன்னாருக்கு பிறகு அன்னாருடைய கலீஃபாக்கள் ஆவார்கள். தற்காலத்தில் ஹதரத் 5வது கலீஃபத்துல் மஸீஹ் நஸரஹுல்லாஹு நஸ்ரன் அசீஸா அவர்கள் பல்வேறு குத்துபாக்களில் இறையச்சத்தின் விளக்கத்தை எடுத்துக் கூறியிருக்கின்றார்கள். அதை புரிய வைப்பதற்கு முயற்சி செய்திருக்கின்றார்கள். மேலும் இதனுடைய நுணுக்கங்கள் எடுத்துக் கூறியிருக்கின்றார்கள். அந்த குத்துபாக்களை மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டிய தேவை இருக்கின்றது, படிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எவ்வாறு இருப்பினும் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் சூரா ஃபாத்திஹாவில் ஒரு துஆவை கற்றுக் கொடுத்திருந்தான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், அல்லாஹ்வே நீ எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக. இப்பொழுது அல்லாஹ் தான் இந்த துஆவை கற்றுக் கொடுத்திருக்கின்றான், எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக என்று. ஒரு மனிதன் துஆ கேட்கும் பொழுது அந்த நேரான வழி என்ன என்பதை பார்க்க வேண்டும். அதற்கான பதிலை அல்லாஹ் இவ்வாறு கூறியிருக்கின்றான், ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், அதாவது இதுவாய் முழுமையான வேதநூலாகும், இதை பற்றி முன்னறிவிப்புகள் செய்யப்பட்டுள்ளன. ஹுதல்லில் முத்தகீன், இது இறையச்சமுடையவர்களுக்கு நேர்வழி வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது நாம் கூறுகின்றோம், திருக்குர்ஆன் ஒரு நூல் என்று சொல்லும் பொழுது அது என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். சையதுனா ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், திருக்குர்ஆனின் 700 கட்டளைகளில் நான் உண்மையாக உங்களுக்கு கூறுகின்றேன், திருக்குர்ஆனின் 700 கட்டளைகளிலிருந்து எவர் ஒருவர் ஒரே ஒரு கட்டளையை கூட புறந்தள்ளுகின்றாரோ அவர் ஈடேற்றத்திற்கான கதவை தானே தனக்காக அடைத்துக் கொள்கின்றார். இது கிஷ்தி நூகில் கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது ஈடேற்றத்தின் கதவு, ஒரே ஒரு கட்டளையை அவர் புறந்தள்ளினாலும் சரி 700 அவர் தன்னுடைய கையாலேயே தனக்கு முன் ஈடேற்றத்திற்கான கதவை அவர் அடைத்துக் கொள்கிறார். அதாவது சின்ன சின்ன அந்த கட்டளையை மீறுவது கூட இறையச்சத்துக்கு எதிரானதாகும். இந்த கட்டுப்படாமையிலிருந்து தவிர்ந்திருப்பது தான் இறையச்சமாகும். ஒவ்வொரு
நன்மையின் வேர் இந்த இரையச்சமாகும். இந்த வேர் இருக்கிறது என்றால் எல்லாமே இருக்கிறது என்று. இந்த தவிர்ந்திருப்பது அல்லாஹுடைய அந்த கட்டளையில் இருந்து, அல்லாஹ் கட்டுப்படாமையிலிருந்து நாம் தவிர்ந்திருப்பது. அதாவது அல்லாஹுக்கு கட்டுப்படாமல் இருக்கக்கூடாது. ஒன்று மஹாஃப் அல்லாஹ், அல்லாஹின் மீதான அச்சத்தை நாம் உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் கணக்கெடுப்பான் என்று. இன்னொன்று முஹப்பத்துல்லா, அதாவது அல்லாஹின் மீதான நேசம். இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி, அல்லாஹின் மீதான அந்த நேசம். அதாவது நான் இந்த கட்டுப்படாமையை மேற்கொண்டேன் என்று சொன்னால் என்னுடைய ரப் என் மீது இவ்வாறு கோபமடைந்து விடுவலான். நான் அவனுடைய இந்த கட்டளைக்கு நான் கட்டுப்பட்டேன் என்றால் பிறகு அல்லாஹ் எனக்கு நேசத்திற்குரியவனாக இருப்பான், அல்லாஹ் என்னை நேசிப்பான். இந்த இரண்டு வழிமுறைகள் இருக்கின்றன. இந்த இரண்டு வழிமுறைகளை எப்படி நாம் உருவாக்க முடியும்? ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பையத்துக்கான நிபந்தனைகளை எழுதிய போது அதில் மூன்றாவது நிபந்தனையை இவ்வாறு கூறியிருக்கின்றார்கள்: அல்லாஹ்வின் பேருதவிகளை, அல்லாஹ்வின் பேரருள்களை உள்ளத்தின் அன்பால் நினைவு கூர்ந்து அவனை அதிகமாக முறையில் புகழ்வது, அவனை துதிப்பாடுவது. அதாவது அல்லாஹுடைய அந்த நன்மை, அல்லாஹ் புரிந்த நன்மைகள் இருக்கின்றன. ஒரு மனிதன் அல்லது ஒரு அஹ்மதியாக இருக்கட்டும், அல்லாஹ்வின் பேரருள்கள் இல்லாத மனிதன் யார்தான் இருக்கின்றான்? இந்த பேரருள்களுக்கான அந்த ஒரு வேதனை, அந்த புரிதல் மனிதனிடம் ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்றது. அல்லாஹுக்கு கட்டுப்படாமையிலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும் என்று. அல்லாஹுக்கு கட்டுப்படுவதன் பக்கம், முன்னால் அடி எடுத்து வைப்பதன் பக்கம் ஒரு மனிதனை அழைத்து செல்கின்றது. நான் கூறினேன், ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் கூறினார்கள், ஒரு சிறியதிலும் சிறிய கட்டளையை ஒருவர் தவிர்க்கிறார் என்று சொன்னால் பிறகு ஈழேற்றத்திற்கான கதவை தனக்கே தன் முன் அடைத்துக் கொள்கின்றார். இப்பொழுது சின்னதிலும் சின்னதுக்கான ஒரு உதாரணத்தை சொல்கின்றேன். சீரத்துல் மஹதியில் ஒரு சம்பவம் வருகின்றது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலையில் நடைப்பயிற்சிக்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைய காலத்தில் பட்டாலாவுடைய பஸ்ஸுகள் செல்லக்கூடிய அந்த வழியில் சென்றார்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 10 அல்லது 12 வயது இருந்தது. ஹதரத் முஸ்லீம் அவர்களுக்கு அங்கு ஒரு மரம் இருந்தது, கருவேல மரம். அப்பொழுது அன்னாரோடு இருந்த அந்த சஹாபா பெருமக்கள் அந்த கிளைகளை உடைத்து மிஸ்வாக்காக பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். ஹதரத் முஸ்லீம் அவர்களுக்கு 10-12 வயது இருந்தது. அவர்களும் ஒரு மிஸ்வாக்கை மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கொடுத்தார்கள். அப்பொழுது கூறினார்கள், துசிவிலோ எ மிஸ்வாக், அதாவது பஞ்சாபி மொழியில் கூறினார்கள், நீங்களும் இந்த மிஸ்வாக் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று. அப்பொழுது ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் ஒரு முறை கேட்டார், 2 முறை கேட்டார்கள். இதற்கு எந்த ஒரு பதிலையும் கூறவில்லை. 3 முறை கேட்ட பிறகும் 3வது முறை ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், நீங்கள் யாருடைய அனுமதியோடு இந்த மிஸ்வாக்களை உடைத்தீர்கள்? அதாவது பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான் அது ஒரு திருட்டில் வருகின்றது. ஒரு சின்ன கட்டளை, அதையும் கூட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கின்றார்கள். வழியில் இருக்கக்கூடிய அந்த மரத்தை பற்றியும் கூட. அப்பொழுது மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய உடனே அவர்கள் அந்த மிஸ்வாக்களை எறிந்து விட்டார்கள். ஹதரத் 2வது கலீஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஃப்சீரே கபீரில் இறையச்சத்திற்கான ஒரு நல்ல உதாரணத்தை குறித்து கூறியிருக்கின்றார்கள். அதை ஹுசூர் அவர்களும் இப்பொழுது தம்முடைய குத்பாவில் கூறினார்கள். அது எப்படிப்பட்டது என்றால், ஹதரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒருவர் கேட்டார், இறையச்சம் என்றால் என்ன என்று. ஹதரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு உதாரணம் கூறினார்கள். நீங்கள் ஒரு காட்டு பகுதியில் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அங்கு மிக அதிகமாக முள் இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கின்றன, செடிகள் இருக்கின்றன. நீங்கள் அவற்றிலும் தப்பிப்பதற்கு என்ன செய்வீர்கள்? அவர் கூறினார், நான் என்னுடைய ஆடைகளை ஒதுக்கி கொண்டு அந்த முள் படாமல் செல்ல வேண்டும் என்று நினைப்பேன் என்று கூறினார்கள். அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், இதுதான் இறையச்சமாகும். அதாவது உலகத்தின் இந்த கட்டுப்படாமைகளிலிருந்து, அல்லாஹ் கட்டுப்படாமல் இருப்பதிலிருந்து, இந்த உலகத்திலிருந்து தவிர்ந்து செல்வதுதான் தக்வா எனப்படுகிறது. பிறகு ஒரு கவிதை இருக்கின்றது, ஹல் ஜுனூப சகீரஹா வ கபீரஹா ஜாக் தக்வா, அதாவது சின்ன அல்லது பெரிய எல்லா விதமான பாவங்களையும் விட்டுவிடு, இதுதான் இறையச்சமாகும். இறையச்சம் என்றால் அல்லாஹுக்கு கட்டுப்படாமல் இருந்து தவிர்ந்திருப்பது. இதுதான் ஒரு ஆரம்பமான விஷயமாகும். பிறகு அதன் பல விளக்கங்கள் வருகின்றன. அதை ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் எடுத்து கூறியிருக்கின்றார்கள். ஆனால் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்தில் தம்முடைய ஜமாத்திற்காக எந்த அளவு வேதனை இருந்ததென்றால், ஹதரத் 5வது கலீஃபத்துல் மஸீஹ் நஸரஹுல்லாஹு நஸ்ரன் அசீஸா அவர்கள் தம்முடைய குத்பாக்களில் இந்த ஒரு மேற்கோளை வாசித்து காட்டினார்கள். இது குத்பா 18 மே 2018 அன்று ஆற்றிய குத்பாவாகும். அது
ஹுசூர் அவர்களுடைய இந்த சொற்களை நான் அப்படியே வாசிப்பதை பொருத்தமானது கருதுகின்றேன். ஹுசூர் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களுடைய அந்த மேற்கோளை தம்முடைய குத்பாவில் அறிவித்தார்கள். மசீஹ் அலைஹிஸ் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், பல முறை இறைவன் தரப்பிலிருந்து இல்ஹாம் வந்திருக்கின்றது, நீங்கள் இரையச்சம் உடையவர்கள் ஆகிவிடுங்கள். மேலும் இரையச்சத்தின் மிகவும் நுணுக்கமான வழியில் சென்றால் இறைவன் உங்களுடன் இருப்பான். அன்னார் கூறினார்கள், இதிலிருந்து என்னுடைய உள்ளத்தில் அதிகம் வேதனை ஏற்படுகின்றது, நான் என்ன செய்வேன் என்று. நம்முடைய ஜமாத் உண்மையான இறையச்சத்தை உடையவர்களாகவும் தூய்மையுடையவர்களாகவும் ஆவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அன்னார் கூறினார்கள், நான் எந்த அளவு துவா செய்கிறேன் என்றால், துவா செய்து செய்து பல நேரம் நான் மயக்கமடைந்து விடுகின்றேன். சில வேளை அழியக்கூடிய நிலையில் நான் சென்று விடுகின்றேன், மயக்க நிலைக்கு. அன்னார் கூறுகின்றார்கள், ஒரு ஜமாத் இறைவனுடைய பார்வையில் முத்தக்கியாக இறையச்சமுடையவர்களாக ஆகாதவரை இறைவனுடைய உதவி அவர்களுக்கு கிடைக்க முடியாது. அன்னார் கூறினார்கள், இறையச்சம் என்பது இதற்கு முன் தோன்றிய எல்லா புனித நூல்கள் தௌராத் மற்றும் இஞ்சிலுடைய போதனைகளும் ஒரு சுருக்கமாகும். திருக்குரான் ஒரே சொற்களில் இறைவனுடைய மாபெரும் விருப்பத்தை மற்றும் முழுமையான தண்ணீரை வெளிப்படுத்திவிட்டது. நான் எந்த கவலையில் இருக்கிறேன் என்றால், நம்முடைய ஜமாத்தில் இருந்து உண்மையான இறைச்சமுடையவர்களை, மார்க்கத்திற்கு விட உலகத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடியவர்கள் மற்றும் உலகத்தில் விட்டு துண்டித்து கொண்டு இறைவனுக்காக செல்லக்கூடிய மக்கள் நான் தேர்ந்தெடுத்துக்கொள்ள வேண்டும். சில மார்க்க வேலைகளை அவரிடம் படுத்திவிட வேண்டும். பிறகு நான் உலக துக்கத்தில் சுக துக்கத்தில் மூழ்கி இருக்கக்கூடியவர்கள், மேலும் உலகத்தையே தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இரவு பகலாக உலகத்தை தேடிக்கொண்டிருப்பவர்கள் நான் ஒதும் பொருட்படுத்த மாட்டேன் என்று கூறுகின்றார்கள். இதுதான் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ் இஸ்லாம் அவர்களுடைய அருளுக்குரிய உள்ளத்தில் இருந்த அந்த வேதனையாகவும் ஜமாத்திற்காக அந்த வேதனையாகவும் இந்த அளவு துவாக்களை செய்திருந்தார்கள். இன்று அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் மற்ற முஸ்லிம்களுக்கு எதிராக இறையச்சத்தின் அடிப்படையில் மிக அதிகமாக உயர அந்தஸ்தில் இருக்கின்றது. அது ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாமுடைய இந்த துவாவின் மூலமாக மட்டுமே இருக்கின்றது. அதற்கு பிறகு காலத்தின் ஹலீஃபா அய்யதஹுல்லாஹு தஆலா பின் நஸ்ருல் அஸீஸ் அவர்களுடைய அந்த வழிகாட்டல்கள் மூலமாக அஹ்மதியா ஜமாத்தின் ஒவ்வொரு நபரும் அதிகம் இல்லை என்றாலும் ஓரளவாவது இறையச்சத்தின் வழியில் அவர் செல்வதற்கு முயற்சி செய்கின்றார். அல்லாஹ் இந்த அருளுக்குரிய ரமலானில் இந்த நல்வாய்ப்பினை வழங்குவானாக. ஜமாத்தில் ஒவ்வொருவருக்கும் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப இறையச்சத்தின் நுணுக்கமான வழியில் செல்வதை அவர் கற்றுக்கொள்வார்களாக. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் இந்த மேற்கோளில் துவாக்களை கூறியிருக்கின்றார்களே, எதை ஹுசூர் அய்யதுல்லாஹ் அவர்கள் தம்முடைய ஹுத்பாவில் எடுத்து கூறியிருக்கின்றார்களோ, அல்லாஹ் ஒவ்வொரு ஜமாத் நபர் ஒவ்வொருவருக்கும் நல்வாய்ப்பு வழங்குவானாக. இந்த துவாவுக்கு உரியவர்களாக ஆவதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. கடினமாக உழைத்தால் கண்டிப்பாக அல்லாஹ் அவரை உண்மையான இறையச்சமுடையவராக்கி விடுவார். அல்லாஹ் இதற்கான வாய்ப்பு வழங்குவானாக. அடுத்த கேள்வி அத்தாவுல் முஜிப் சாஹிபுக்கு. ரமலான் முபாரக்குடைய அருளுக்குரிய ரமலானுடைய நோக்கத்தை பற்றி எடுத்து கூறுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அருளுக்குரிய ரமலான் மிக மகத்துவமிக்க மாதமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய அருளால் மீண்டும் ஒரு முறை சில நாட்களில் அந்த மாதத்திற்குள் நுழைய இருக்கின்றோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த மாதத்திலிருந்து முழுமையான முறையில் பயன்பெறக்கூடிய நல்வாய்ப்பு வழங்குவானாக. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு இந்த மாதத்திலிருந்து பயன்பெறக்கூடிய நல்வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவானாக. அருளுக்குரிய ரமலானுடைய மகத்துவத்தை பற்றி எடுத்து கூறும்போது ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஷாபான் மாதத்தினுடைய இறுதியில் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை குறித்து குத்பா கொடுக்கும்போது கூறினார்கள், முஸ்லிம்களை பார்த்து கூறினார்கள், உங்கள் மீது மகத்துவமிக்க ஒரு மாதத்தினுடைய நிழல் வந்துள்ளது. அதில் எப்படிப்பட்ட மாதம் என்றால், அதில் ஒரு இரவு வருகிறது, அது 1000 மாதத்தை விட சிறந்ததாகும் அந்த இரவு. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எந்த அளவு மகத்துவமிக்க மாதம் என்றால், அதில் நஃபிலுடைய கூலி ஃபர்லுக்கான கூலியை போன்று கொடுக்கப்படும். ஃபர்லுடைய கூலி 70 மடங்கு அதிகமாக்கி அல்லாஹ் தருவான். பிறகு ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த மாதம் பொறுமைக்கான மாதமாகும். பொறுமைக்கான கூலி சொர்க்கத்தின் தோற்றத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தில் ஒரு நம்பிக்கை கொண்டவருடைய ரிஸ்க் அதிகரிக்கப்படுகின்றது.
பிறகு ஹுசூர் கூறினார்கள், எப்படிப்பட்ட மகத்துவம் மிக்க மாதம் என்றால் அதனுடைய ஆரம்பம் ரஹமத்தாக இருக்கின்றது, பிறகு மன்னிப்பாக இருக்கின்றது, மூன்றாவது பகுதி நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய விஷயமாகும். ஒரு சந்தர்ப்பத்தில் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மகத்துவத்தை பற்றி கூறும்போது கூறினார்கள், ரமலான் மாதம் எப்படிப்பட்ட அருளுக்குரிய தூய மாதம் என்றால் அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு ரமலானில் எந்த அளவு அல்லாஹ் அருள்களை வைத்திருக்கிறான் என்று அவர்களுக்கு தெரிந்தால் அல்லாஹ்வுடைய அடியார்கள் முழு வருடமும் ரமலானாக இருக்க வேண்டுமே என்று விருப்பப்படுவார்கள். இதுதான் ரமலானுடைய அருள்களாகும், மகத்துவமாகும். இதை பற்றி ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாதத்தில் ஆற்றிய குத்பாவில் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இது எந்த அளவு அருளுக்குரிய மாதம் என்றால் நம்மீதும் அந்த மாதம் அல்லாஹ்வின் அருள் வர இருக்கின்றது. உங்களுடைய கேள்வியினுடைய இன்னொரு பகுதி என்னவென்றால் ரமலானுடைய நோக்கம் என்ன என்பதாகும். மதிப்பிற்குரிய முகமது ஹமீத் கௌசர் சாஹிப் கூறியது போன்று அல்லாஹ்வே திருக்குறானில் கூறியிருக்கின்றான். திருக்குறானுடைய வசனமான யாயுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமு சியாமு கமா குதிப அலல்லதீன மின் கபிலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் என்ற வசனத்தை அல்லாஹ் கூறியிருக்கின்றான். சூரா பக்ராவுடைய வசனமாகும். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள் மீது ரமலானுடைய நோன்பு உங்களுக்கு முன்னிருந்தோர் மீது எவ்வாறு கடமையாக்கப்பட்டதோ அவ்வாறு உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது. அதனுடைய நோக்கம் என்னவென்றால் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறைச்சத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக. தக்வாவை பற்றி மேற்கொண்டு கூற வேண்டும் என்பது தேவையில்லை. ஏனென்றால் முகமது ஹமீத் கௌசர் சாஹிப் அவர்கள் கேட்கப்பட்ட கேள்வியில் மிகவும் விளக்கமாக தக்வாவுடைய விளக்கத்தை எடுத்து கூறிவிட்டார்கள். ஆனால் எவ்வாறு இருப்பினும் ரமலானுடைய நோன்பினுடைய அசல் நோக்கம் அல்லாஹ் தக்வா என்று கூறியிருக்கின்றான். தக்வா என்றால் என்ன என்பதை பற்றி நீங்கள் கேட்டுவிட்டீர்கள். ஹஸ்ரத் 5வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களும் தக்வாவை பற்றி கூறியிருக்கிறார்கள். தக்வா என்பது அல்லாஹ் தடுத்துள்ள விஷயங்களிலிருந்து தவிர்ந்து கொள்வது, அல்லாஹ் வழங்கிய கட்டளைகள், அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்துள்ளானோ அந்த குற்றங்களிலிருந்து பாவங்களில் தவிர்ந்திருப்பதாகும். ஹமீத் கௌசர் சாஹிப் அவர்களும் உதாரணத்தை கூறி விளக்கினார்கள். ஒரு முட்கள் நிறைந்த பாதையை கடக்கும்போது உங்களது ஆடைகளை நீங்கள் காப்பாற்றி கடப்பது போன்று நிலையாகும். இது வெளிப்படையான ஒரு உதாரணமாகும். உளப்பூர்வம் தக்வா என்பது ஆன்மீக ஆடையாகும். ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது ஷைத்தானுடைய தாக்குதலிலிருந்து அந்த ஆன்மீக ஆடையை நீங்கள் காப்பாற்றி கொள்ள வேண்டும், உங்கள் வாழ்வை கழிக்க வேண்டும். இதுதான் உண்மையான தக்வா ஆகும். ஹஸ்ரத் 5வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வாறு கூறினார்கள். இறைச்சத்தை பற்றி எடுத்து கூறும்போது, இறையச்சம் என்பது ஒவ்வொரு வேலையும், மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்காக செய்வதாகும். அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்காக எல்லா வேலையையும் மனிதன் செய்யும்போது அப்பொழுது நோன்பிலிருந்து உண்மையான முறையில் பயன்பெற முடியும். அப்பொழுதுதான் ஷைத்தானிலிருந்து தன்னை பாதுகாத்து வைத்துக் கொள்ள முடியும். இறையச்சத்தை பற்றி ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஒரு மேற்கோளையும் கௌசர் சாஹிப் அவர்கள் எடுத்து வைத்தார்கள். பல சந்தர்ப்பங்களில் எண்ணற்ற இடங்களில் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஒருமுறை மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறினார்கள், இந்த காலத்தில் தக்வாவுடைய மைதானம் முற்றிலும் காலியாக இருக்கின்றது. எனது வருகையின் நோக்கம் உண்மையிலேயே மக்களுக்கு இறைச்சத்தை பற்றி, தக்வாவை பற்றி எடுத்துக்கூற வேண்டும் என்பதாகும். நான் மக்களுடைய கைகளில் வாழை செய்வதற்காக, போரை மூட்டுவதற்காக வரவில்லை. எனது வருகையின் நோக்கம் இந்த காலத்தில் தக்வாவுடைய மைதானம் காலியாக இருக்கின்றது, களம். நான் மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை தக்வாவை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வந்துள்ளேன். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த தக்வாவை உருவாக்க தான் வந்துள்ளார்கள். இதுதான் ரமலானுடைய அசல் நோக்கமாகும். பிறகு இது தொடர்பாக மேற்கொண்டு பார்க்க வேண்டுமென்றால், ரமலான் நமக்கு பாவத்திலிருந்து
காப்பாற்றுவதற்காக வந்துள்ளது. ஹஸ்ரத் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில ஹதீஸ்களை நான் எடுத்து வைக்கின்றேன் நேரத்தை கருத்தில் கொண்டு. ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் சாம ரமதான ஈமானம் வ எஹ்திசாபன் ஓஃபிர லஹு மா தக்கதம லஹு. எந்த நபர் ரமலானை ஈமானுடனும் கணக்கிட்டவாறும் கடந்து செல்கிறாரோ அவருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும். ஒரு சந்தர்ப்பத்தில் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் காம ரமதான ஈமானோ வ எஹ்திசாபன் ஹரஜ மின ஜுனூபி கயோமின் வலதத்துஹும். ஒரு நபர் ரமலான் மதத்தில் நோன்பு வைத்து இரவு தொழுகையை நிறைவேற்றுகிறார் என்றால், தஹஜ்ஜுத் தொழுகிறார் என்றால், அவரிடந்து பாவங்கள் எவ்வாறு நீக்கப்படும் என்றால், அவர் அந்த நாளில் பிறந்த அவருடைய தன் தாய் பெற்றெடுத்த அந்த நாளில் எந்தளவு தூய்மையாக இருக்கிறாரோ அவ்வாறு ரமலான் கடந்த பிறகு அவருடைய அனைத்து நிபந்தனைகளுடன் கடந்த பிறகு அந்த குழந்தையை போன்று அவர் தூய்மையாக ஆகிவிடுகிறார். ஒரு முறை ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் சாம யோமன் ஃபி சபீலில்லாஹி ஜால பைனஹும் வ பைனன் நாரி ஹந்தக கமா பைனல் ஆர்ஸி வஸ்ஸமா. ஒரு நாள் ரமலானில் ஒவ்வொரு நாளும் ஈமானுடனும் கணக்கிட்டவாறும் நோன்பு வைக்கிறாரோ ஒரு மனிதர், அவருக்கும் நெருப்புக்கும் இடையில் அல்லாஹ் எந்த அளவு விசாலமான ஒரு அகலை குழியை ஏற்படுத்தி விடுவான் என்றால், வானத்திற்கு பூமிக்கும் இடைப்பட்ட தூரத்தை போன்ற ஒரு அகலை குழியை ஏற்படுத்தி விடுவான். அல்லாஹ் அந்த அடியானை பாவத்திலிருந்து விலக்கி விடுகின்றான், அவரை காப்பாற்றி விடுகின்றான். இதுதான் ரமலானுடைய அசல் நோக்கமாகும். இதுதான் ரமலானுடைய அசல் அருளாகும். ஒரு மனிதன் முழுமையாக ரமலானுடைய நோன்புகளிலிருந்து பயன்பெற்றவாறு தன்னை தானே காப்பாற்றிக் கொள்கிறார், பாவத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்கிறார். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உதாரணங்களை கூறியும் நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளார்கள் பாவத்தில் தப்பிக்கக்கூடிய வழிமுறைகளை பற்றி. அதனுடைய ஒரு முறை கூறினார்கள், ஹஸ்ரத் 5வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்களும் இதன் பக்கம் கவனமூட்டி இருக்கிறார்கள். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை நான் எடுத்து வைத்தது போன்று ஹுசூர் கூறுகிறார்கள், ஈமானன் இஹ்திசாபன். இந்த 2 சொற்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும். ஈமானுடனும் நோன்பு வைக்க வேண்டும், தனது நப்சை கணக்கிட்டவாறும் ஒரு மனிதன் நோன்பு வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் பாவத்தில் இருந்து பாதுகாக்கப்படுவார். அல்லாஹ்வின் மீது அவருக்கு ஈமான் உறுதியாகாத வரை, அத்துடன் தம்மை கணக்கிட்டவாறு நான் அல்லாஹ்வை எந்த அளவு நெருங்கியிருக்கிறேன், ஷைத்தானை விட்டு எந்த அளவு விலகியிருக்கிறேன் என்று கணக்கிடாத வரை அவர் பாவத்திலிருந்து தப்பிக்க முடியாது. நான் ஏற்கனவே கூறியது போன்று ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில உதாரணங்களை கூறியிருக்கிறார்கள். நான் நேரத்தை கணக்கில் கொண்டவாறு சில உதாரணங்களை கூறுகின்றேன். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், ஒரு ஆட்டுக்கு முன்னால் சிங்கம் இருக்கிறது என்றால் அது எந்த ஒரு புல்லையும் உண்ண முடியாது, அது தனது உயிரை பற்றி அச்சப்படும். நான் குனிந்து புல்லை சாப்பிட ஆரம்பித்தால் அந்த சிங்கம் என்னை சாப்பிட்டு விடும், அந்த சிங்கத்தை விட்டு தப்பிக்க முயற்சிக்க வேண்டும் என்று அது நினைக்கிறது. ஹுசூர் கூறினார்கள், சில மக்களுக்கு ஆட்டை போன்று கூட ஈமான் இருப்பதில்லை. நமக்கு முன்னால் நம்மை எப்பொழுதும் கண்காணிக்கக்கூடிய ஒரு இறைவன் இருக்கின்றான். நான் பாவம் செய்யும் போது அந்த இறைவன் நம்மை பார்க்கின்றான். அந்த பாவத்தின் விளைவாக அவன் நமக்கு தண்டனை கொடுப்பான். இதேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஈமானன் வ இஹ்திசாபன். அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும், அத்துடன் நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இந்த ஈமான் எந்த அளவு இருக்கிறோம் என்று நாம் பார்க்க வேண்டும். எனது விஷயத்தை முடிக்கும்போது இறுதியாக ஒரு மேற்கோளை எடுத்து வைக்கின்றேன். ஹஸ்ரத் 5வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் மேற்கோள் எடுத்து வைக்கின்றேன். ஹுசூர் அவர் கூறுகிறார்கள், இன்னொரு ரமலான் நம்முடைய வாழ்வில் வருவது, இது ரமலான் நம்முடைய வாழ்வில் வர இருக்கின்றது. ஹுசூர் கூறுகிறார்கள், இன்னொரு ரமலான் நம்முடைய வாழ்வில் வருவது அல்லாஹ் நீங்கள் இறையச்சத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக ரமலான் வருகிறது என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். இந்த இயக்கத்தை அல்லாஹ் இறையச்சத்திற்காக ஏற்படுத்தியிருக்கின்றான் என்று ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்கள் கூறுவது
நாம் ஒவ்வொரு நேரமும் நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சிறப்பான அருள்கள் இந்த மதத்தில் இறங்குகிறது. நம்மிடத்தில் எப்படிப்பட்ட மாறுதல்களை உண்டாக்க வேண்டும் என்றால் இறைச்சத்தின் தரத்தை நாம் உயர்த்த வேண்டும். அல்லாஹ் நம்மிடம் வேண்டுவது போன்று இருக்க வேண்டும். இதை நமது வாழ்வின் அங்கமாக நாம் ஆக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு இதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. 2 ஜூன் 2017 ஹுசூர் ஐயதுல்லா அவருடைய துவாக்களில் அந்த ஹுசூர் அவர்கள் நமக்காக செய்த துவாக்களை அல்லாஹ் நமக்காக ஏற்றுக்கொள்வானாக. ரமலானிலிருந்து நாம் பயன்பெறக்கூடிய நல்வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவானாக. ஜிசாக்முல்லா தாலா ஹசனுல் ஜிசா. நேர்களே, நம்மோடு ஒரு டெலிஃபோன் காலர் இணைந்திருக்கின்றார்கள். பங்களாதேஷிலிருந்து ஆரிஃபுஸ் ஜமான் சாஹிப் இப்பொழுது நம்முடைய லைனில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய கேள்வியை கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஆரிஃப் ஜமான் சாஹிப். வலைக்கம் அஸ்லாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் அனைவருக்கும் அருணுக்குரியதாக ஆகட்டுமாக. ஹதீஸில் புகாரில் வருகின்றது, எவர் முழுமையான ஈமானோடு கவனத்தோடு ரமலான் மாதத்தை கழிப்பாரோ அவருடைய பின்னுள்ள எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். இந்த ஹதீஸில் வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லா. நான் மதிப்பிற்குரிய மௌலானா முகமது ஹமீத் கௌசர் சாஹிப் அவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த கேள்வி பதிலளிக்குமாறு. இப்பொழுது இந்த கேள்விக்கான பதில் அன்பிற்குரிய முஜீப் சாஹிப் அவர்கள் வழங்கிவிட்டார்கள். ஆனால் சற்று நான் விளக்கமும் அளித்து விடுகின்றேன். இதில் எந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதோ அது ஈமானம் வஹ்திசாபன், அதாவது தன்னை ஒரு மனிதர் கணக்கிட்டவாறு அவர் என்னென்ன பாவங்களை செய்திருக்கின்றார் என்று கணக்கிட்டவாறு. இதை பற்றி அவர் தௌபா செய்ய வேண்டும், அதாவது வெட்க உணர்வு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இறைவா, என்னிடமிருந்து இந்த பாவம் நிகழ்ந்து விட்டது, நீ இந்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மேலும் இனி நான் இந்த பாவங்களின் பக்கம் திரும்பி வரமாட்டேன் என்று கூறும். இதுதான் இதனுடைய பொருளாகும். அல்லாஹின் மீது ஈமான் வைப்பது, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், மேலும் அல்லாஹின் மீது இந்த அளவு ஈமான் இருக்கும் பொழுது, அவன் பார்க்கின்றான் என்ற ஈமான் இருக்கும் பொழுது பிறகு மனிதன் மற்ற பாவங்களின் பக்கம் செல்லவே மாட்டான். இப்பொழுது நான் மஹாஃபத் அல்லாஹ், அதாவது தக்வாவை பற்றி கூறியிருந்தேன். தக்வாவில் இருக்கக்கூடிய விஷயமே இதுதான், அல்லாஹுக்கு அஞ்சுவது, மேலும் அல்லாஹின் மீதான நேசத்தை உண்டாக்குவது. நான் இந்த நன்மையை செய்தால் அல்லாஹ் என் மீது மகிழ்ச்சி அடைவான் என்று அல்லாஹின் தன்னிறைவை திருப்தியை பெறுவதற்காக மனிதர்கள் வேலை செய்யும் பொழுது அல்லாஹ் அவர் மீது திருப்தி அடைகின்றான். மேலும் கட்டுப்படாமை, எந்த ஒரு கட்டளைக்கும் கட்டுப்படாமை என்று சொல்லும் பொழுது அந்த கட்டுப்படாமை அல்லாஹ்வை கோபப்படுத்துகின்றது. அந்த உணர்வு உள்ளத்தில் ஏற்படும் பொழுது பிறகு எந்த ஒரு மனிதனும் அந்த பாவத்தை செய்வதில்லை. பாருங்கள், பொதுவாக உலகத்தினுடைய சட்டத்தில் எப்படி இருக்கின்றது என்றால், மனிதன் ஒரு திருடும் பொழுது அல்லது ஏதாவது செய்யும் பொழுது அதற்காக பிடிக்கப்படுகிறது. ஆனால் இங்கே என்னவென்றால், வெளிப்படையாக அவனுக்கு உலகத்தில் எந்த ஒரு பிடிப்பும் இருப்பதில்லை. ஆனால் அவருடைய ஈமான் இந்த விஷயத்தில் இருக்கின்றது. ஒரு நாள் மரணித்து நான் அல்லாஹுக்கு முன்னால் ஆஜராக வேண்டி இருக்கின்றது, மேலும் என்னுடைய சிறியதிலும் சிறிய அந்த அமலுக்காகவும் அங்கு கணக்கிடப்பட இருக்கின்றது. இந்த உலகத்தில் ஒருத்தர் பிடித்தாலும் சரி பிடிக்காவிட்டாலும் சரி, நான் யாருடைய பிடிப்பில் வந்தாலும் வரவிட்டாலும் சரி அல்லாஹுடைய பிடிப்பில் வருவேன் என்று ஒரு மனிதர் கூறுகின்றான். இந்த ஹதீஸில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கூடிய இந்த ஹதீஸில் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கூறியிருக்கின்றார்கள். உண்மையிலேயே முன்னுள்ள எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுவதன் பொருள் என்னவென்றால், நிபந்தனை என்னவென்றால், அல்லாஹின் மீது முழுமையான ஈமான் இருக்க வேண்டும். இறைவா, என்னுடைய முன்னுள்ள பாவங்களை மன்னித்து விடு என்று, நான் இனி இந்த பாவங்களை செய்ய மாட்டேன். மேலும் இஹ்திசாப் என்று கூறுவது, அவருடைய உள்ளத்தில் எப்பொழுதும் அச்சம் இருக்க வேண்டும். நான் இப்பொழுது மீண்டும் இந்த பாவத்தை செய்தால் பிறகு அல்லாஹ் என கணக்கிடுவான். ஆக உண்மையிலேயே ரமலான் வரும் பொழுது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. ஜஸாக்குமுல்லா தஆலா ஹஸனல் ஜஸா. நேர்களே, இன்னொரு கேள்வி எங்களுக்கு டெக்ஸ்ட் மூலமாக வந்திருக்கின்றது. அந்த கேள்வியை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகின்றேன். மதிப்பிற்குரிய அமத்துல் முசவ்விர் சாஹிபா கேள்வியை முன்வைக்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், என்னுடைய கேள்வி என்னவென்றால், மரணித்தவர், அதாவது தந்தை அல்லது தாய் தரப்பிலிருந்து அவர்களுடைய பெயரில் நோன்பு வைக்கலாமா? நான் மதிப்பிற்குரிய மௌலானா அத்தால் முஜிப் லோன் சாஹிப் அவர்களும் கேட்டுக்கொள்கிறேன் இதற்கு சுருக்கமாக பதிலளிக்குமாறு. இது ஃபிக்கா சம்பந்தப்பட்ட விஷயமாகும், மார்க்க சட்டம் சம்பந்தமான விஷயமாகும். எம்டிஏவின் அல்லாஹ்வினால் நம்முடைய ஒரு புகழ்பெற்ற நிகழ்ச்சி வருகின்றது, ஃபிக்கை மசாயில். அங்கு இந்த கேள்வி கேட்கப்பட வேண்டும் என்பது பொருத்தமானது. ஆனாலும் நாங்கள் சுருக்கமாக இந்த கேள்விக்கான பதிலை கூறுவதை பொருத்தமாக கருதுகின்றேன். நோன்பை பற்றி இருக்கக்கூடிய விஷயங்களில் திருக்குரானிலும் ஹதீஸிலும் ஃபிக்ஹ்
மார்க்க சட்டங்களிலும் எடுத்து கூறப்பட்டுள்ளன. அவற்றின் நுழையில் எங்குமே இதை பற்றி கூறப்படவில்லை. அதாவது மரணித்தவர்களுக்காக ஒரு உயிருள்ளவர் நோன்பு வைப்பதை பற்றி எங்குமே வரவில்லை. ஒருவர் மரணித்து விட்டார் என்றால் அவருடைய நற்செயல்களுக்கான அந்த தொடர் அவருடைய வஃபாத்தோடு முடிவடைந்து விடுகின்றது. பிறகு அவருடைய நற்செயலுக்கான அந்த வெகுமதி நற்கூலியை அல்லாஹ் மரணத்திற்கு பிறகு அவருக்கு வழங்குகின்றான். ஆனால் அவருடைய ஏதாவது ஒரு நோன்பு அல்லது அவருக்கு பதிலாக தொழுகை நிறைவேற்றுவது, அவருக்கு பதிலாக நோன்பு வைப்பது, அவருக்கு இடத்தில் ஹஜ் செய்வது, இது போன்ற விஷயங்கள் இருக்கின்றன. இவை விவரங்கள் எடுத்து கூறப்படவில்லை. இருந்தாலும் நான் இவர்களிடம் கேட்டுக்கொள்வேன். ஃபிகி மசாயில் என்ற அந்த நிகழ்ச்சி நம்முடைய நிகழ்ச்சி இருக்கின்றது, அது MTL வருகின்றது. அங்கும் இந்த கேள்வியை கண்டிப்பாக இது கேட்க வேண்டும். அதில் அங்கு விளக்கமான பதிலும் அளிக்கப்படும். ஜஸாக்குமுல்லா தஆலா அஹ்ஸனல் ஜஸா. ப்ரோக்ராமுடைய தொடர்ச்சியாக நான் அடுத்த கேள்வி மௌலானா முகமது அமீத் கோசர் சாஹிபிடம் கேட்கின்றேன். அருளுக்குரிய ரமலான் மற்றும் திருக்குரானுக்கு ஒரு ஆழமான தொடர்பு இருக்கின்றது. இதை பற்றி சற்று ஒளியிடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அல்லாஹ் திருக்குர்ஆனில் எங்கு அருளுக்குரிய ரமலானுடைய கட்டளைகளை பற்றி எடுத்துக் கூறியிருக்கின்றானோ அங்கு ஒரு வசனம் இருக்கின்றது. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அதாவது ரமலான் எப்படிப்பட்ட மாதம் என்றால் இதில் திருக்குர்ஆன் இறக்கப்பட்டது. இப்பொழுது திருக்குர்ஆன் இறக்கப்பட்டது பற்றி நாம் பார்க்கும் பொழுது ஹதரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஃப்சீரை கபீரில் விளக்கமளித்திருக்கின்றார்கள். இது பெரும்பாலான அறிவிப்புகள் நமக்கு கூறுவது என்னவென்றால் ரமலான் 24 திருக்குர்ஆன் இறங்க ஆரம்பித்தது. இன்னும் பல அறிவுகள் இருக்கின்றன. ஆனால் அப்பொழுது இந்த பெயர் நம் மாதத்திற்கு ரமலான் என்ற பெயர் இருக்காது. இதற்கு பெயர் நாத்திக் என்றிருந்தது. இந்த வசனம் இறங்கிய பிறகு இது ரமலான் என்று இந்த மாதம் அழைக்கப்பட ஆரம்பித்தது. ரமலான் 24 இது ஆரம்பமானது. பிறகு இதில் கூறப்பட்டிருக்கின்றது இது ரமலான் மாதத்தில் இறங்கியது என்று. இதனுடைய விளக்க ஹதீஸில் இவ்வாறு நமக்கு கிடைக்கப் பெறுகிறது. சையதுனா ஹதரத் அக்தஸ் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அன்னாருடைய புதல்வி அவர்களுடைய ஒரு அறிவிப்பு இருக்கின்றது. அவர்கள் கூறுகின்றார்கள், ஹுசூர் அவர்கள் மரண நோயில் இருந்த போது, கடைசி நோயில் இருந்த பொழுது ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கூறினார்கள், ஒவ்வொரு ஆண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னுடன் திருக்குர்ஆனை ஒரு முறை ஓதி முடிப்பார்கள். வலாக்கின்னஹு ஆரஸனி மர்ரத்தைன். ஆனால் இம்முறை அவர்கள் என்னுடன் சேர்ந்து திருக்குர்ஆனை 2 முறை முடித்திருக்கின்றார்கள். இப்பொழுது இங்கிருந்து திருக்குர்ஆன் ரமலானில் இறங்கியது என்ற அந்த விஷயம் உண்மைப்படுத்தப்படுகிறது. எந்த வசனம் ஆரம்பத்தில் இறங்கியனவோ அந்த வசனங்கள் எந்த அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வில் ரமலான்கள் வந்தனவோ 20, 25 எவ்வளவு வந்திருந்தாலும் சரி, 20, 22 20 முறை வந்திருக்கலாம், 18 முறை இறங்கி இருக்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் ஒரு முறை உறுதியானது, 2 முறை கண்டிப்பாக இது ரமலானிலும் இறங்கியது என்பது உறுதியான விஷயம். மற்ற நாள்களிலும் இது இறங்கி கொண்டுதான் இருந்தது. ஆனால் ரமலான் ஒன்றிலிருந்து அடுத்த ரமலானுக்குள் மற்றும் கடைசி ரமலானில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவைகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து திருக்குர்ஆனை 2 முறை முழுமையாக ஓதி முடித்திருக்கின்றார்கள். இது ஒரு உண்மையாகும். இது இந்த ஹதீஸில் எடுத்து கூறப்பட்டுள்ளது. இப்பொழுது இரண்டாவது மிகவும் ஆழமாக கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னவென்றால் குர்ஆன். அதாவது இதை பற்றி நான் முதல் வசனத்தை ஓதியிருந்தேன். ஜாலிக்கல் கிதாபு. கிதாப் என்ற அந்த சொல் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் இங்கு குர்ஆன் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. குர்ஆன் என்பது கரா என்ற அந்த வினைச்சொல்லிலிருந்து வந்ததாகும். அதாவது மிக அதிகமாக ஓதப்படக்கூடிய நூல். இன்றும் கூட உலகத்தில் மிக அதிகமாக ஒன்று ஓதப்படுகிறது என்று சொன்னால், படிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது திருக்குர்ஆன் தான். வாசிக்கப்படக்கூடிய நூல். தராவீயிலும் இது ஓதப்படுகின்றது. ஒவ்வொரு முஸ்லிமும் முயற்சி செய்கின்றார். மற்ற முஸ்லிம்களை பற்றி நான் கூற முடியாது. ஆனால் குறைந்தபட்சம் அஹ்மதியா ஜமாத்தின் எத்தனை பேர் இருக்கின்றார்களோ அவர்கள் ஒரு முயற்சியை செய்கின்றார்கள். குறைந்தபட்சம் ஒரு முறையாவது திருக்குர்ஆனை ரமலானில் ஓதி முடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கின்றார்கள். இது எதை பின்பற்றுதல் என்றால் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹதரத் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருளுக்குரிய அந்த வழிமுறையை பின்பற்றுவதாகும். எவ்வாறு அவர்கள் திருக்குர்ஆனை ஒரு முறை அழகாக ஓதி முடிப்பார்களோ அதே போன்று இந்த காலத்திலும் நம்முடைய அஹ்மதி சகோதரர்களும் செய்கின்றார்கள்.
ஹதரத் 5வது ஹலீஃபத்துல் மஸீஹ் அய்யதஹுல்லாஹு தஆலா பின் நஸ்ருல் அஸீஸ் அவர்களுடைய ஒரு மேற்கோள், நான் செப்டம்பர் 4, 2009 ஹுசூர் அவர்கள் வழிகாட்டியது, அருளுக்குரிய ரமலான் மாதத்திற்கு திருக்குர்ஆனோடு சிறப்பான ஒரு பொருத்தம் இருக்கின்றது. இறைவனுடைய கடைசியான மற்றும் முழுமையான ஷரியத் இந்த மாதத்தில் இறங்கியது, அல்லது இது இறங்க ஆரம்பித்தது. இந்த மாதத்தில் திருக்குர்ஆன் ஓதுவதன் பக்கம் அதிகம் கவனம் இருக்க வேண்டும். திலாவத் மட்டுமல்ல, அதற்கும் மேற்பட்டு அதில் எடுத்து கூறப்பட்டுள்ள கட்டளைகளை பற்றி நாம் தேட வேண்டும். பிறகு ஆண்டு முழுவதும் அந்த கட்டளைகள் படி செயல்படுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஹுத்பா ஜும்மா செப்டம்பர் 4, 2009. அதாவது ஹுசூர் அவர்களும் நம்ம கவனமூட்டுகின்றார்கள், ஒவ்வொரு அஹ்மதியும் திருக்குர்ஆனின் ஒரு முறை கண்டிப்பாக ரமலான் ஓதி முடிக்க வேண்டும், குறைந்தபட்சம். அடுத்த விஷயம் இருக்கின்றது, இதில் கூறப்பட்டிருப்பது என்னவென்றால், திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய இந்த சொற்கள் 77,934 ஆகும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்கப்பட்டது. இது மொத்த நாள்கள் 7,970 நாள்கள். அதாவது 9 சொற்கள், சராசரியாக 9 சொற்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நாளுக்கு இறங்கின. ஹுசூர் அவர்கள் தம்முடைய சஹாபா பெருமக்களுக்கு இதை நினைவூட்ட வைத்திருந்தார்கள், மரணம் செய்ய வைத்தார்கள். அவர்கள் எளிமையாக மரணம் செய்து விடுவார்கள், எழுதியும் விடுவார்கள். இவ்வாறு உடனுக்குடன் சஹாபா பெருமக்கள் திருக்குர்ஆனை மரணம் செய்ய ஆரம்பித்தார்கள். இவ்வாறு ஒரு தொடர்பு ஏற்பட்டு கொண்டு சென்றது திருக்குர்ஆனுக்கும் ரமலானுக்கும். இன்னொரு வகையிலும் நீங்கள் பார்த்தாலும் சரி, ஹுசூர் அவர்கள் இப்பொழுது நமக்கு கூறியிருக்கின்றார்கள் இதனுடைய கட்டளைகள். அதாவது திருக்குர்ஆன் ரமலானில் இறங்கியது. இந்த ரமலான் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்காக இருக்கின்றது, ஒரு மனிதனை உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கின்றது. அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறியிருக்கின்றான், லா யமசுஹு இல்லல் முத்தஹரூன். அதாவது திருக்குர்ஆனினுடைய அருள்களை, அதனுடைய ஞானங்களை, அறிவாழங்களை, இதில் இருக்கக்கூடிய நுட்பமான கருத்துக்களை எந்த மனிதர் அடைய முடியும் என்றால் அவருக்கு உள்ளத்தின் தூய்மையும் இருக்க வேண்டும், மேலும் அவருடைய நஃப்ஸ் தூய்மையாக இருக்க வேண்டும், ஆன்மா. யுஸக்கீஹிம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சூரா ஜும்ஆவில் வந்திருக்கின்றது. யுஅல்லிமுஹுமுல் கிதாப, அவர் நூல்களை அவருக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பார். மேலும் தஸ்கியா, அதாவது உள்ளத்தை அதிகமாக தூய்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நூல் ஒவ்வொரு மனிதருக்கும் புரிய முடியாது. இப்பொழுது மனிதன் உதாரணமாக இன்று உலகத்தில் கோடிக்கணக்கான முஸ்லிம் அல்லாதவர்களும் இருக்கின்றார்கள், கிறிஸ்தவர்களும் இருக்கின்றார்கள். திருக்குர்ஆன் அவர்களை பிடிக்கவும் செய்கின்றார்கள். அவர்கள் திருக்குர்ஆனுடைய மொழியாக்கத்தையும் வாசிக்கின்றார்கள். பல மக்கள் அரபு மொழியும் கற்றிருக்கின்றார்கள். அரபு நாடுகளிலும் பல கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அரபு மொழியில் மிக அதிகமாக புலமை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் திருக்குர்ஆனை ஓதுகின்றார்கள், எல்லாம் செய்கின்றார்கள். ஆனால் உண்மையான விஷயம் என்னவென்றால், தஹாரத்துல் கல்ப், அதாவது உள்ளத்தின் தூய்மை இல்லாததன் காரணமாக அவர்களால் திருக்குர்ஆனுடைய அந்த ஞானத்தை புரிய முடியாது. ஆக இங்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், திருக்குர்ஆனுக்கும் ரமலானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான தொடர்பு, அந்த தொடர்பு எந்த விதத்திலிருந்து நிரூபணமாகிறது என்றால், அல்லாஹ் இதை திருக்குர்ஆனை அருளுக்குரிய ரமலானின் 24ஆம் தேதியில் இதை இறக்க ஆரம்பித்தான். மேலும் அதற்கு பிறகு ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து ஒவ்வொரு ரமலானிலும் ஒரு முறை இதை ஓதி முடிப்பார்கள். கடைசி ரமலானில் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருளுக்குரிய வாழ்வில் இருந்த கடைசி ரமலானில் இது 2 முறை ஓதி முடிக்கப்பட்டது முழுமையாக. எனவே ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை என்னவென்றால், அவர் குறைந்தபட்சம் ஒரு முறை திருக்குர்ஆனை முழுமையான முறையில் ரமலானில் ஓதி முடிக்க வேண்டும். மேலும் அதனுடைய அறிவாழங்களை பற்றி கவனம் செலுத்த வேண்டும். எல்லாவற்றையோட முக்கியமான விஷயம் என்னவென்றால், திருக்குர்ஆனை சாதாரணமாக ஓதுவது. மேலும் அதற்கும் ஒரு நற்கூலி இருக்கின்றது. அது ஹதரத் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவர்களுடைய ஒரு அறிவிப்பு இருக்கின்றது. நீங்கள் திருக்குர்ஆனுடைய ஒரு சொல்லை, ஒரு எழுத்தை படிப்பவர், அலிஃப் லாம் மீம் ஒரு எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன், மாறாக அது தனித்தனி சொற்களாகும். ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை அவர் கிடைக்கிறது என்று கூறினார்கள். இது அந்த இடத்தில் பொருத்தமான விஷயம்தான். ஆனால் அசல் விஷயம் என்னவென்றால், திருக்குர்ஆனை புரிதல் ஆகும். திருக்குர்ஆனுடைய அந்த அறிவாழங்களை நாம் கருந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக தற்காலத்தில் நவீன அந்த கல்விகள் இருக்கின்றன. இந்த கல்வி போக்கில் நம்முடைய இளைஞர்கள், இளம் பெண்கள், மாணவர்கள், மாணவிகளுக்கு திருக்குர்ஆனின் படி அதிகமாக ஆழ்ந்து கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இதற்கான மிகப்பெரிய வழிமுறை திருக்குர்ஆனுடைய மொழியாக்கம் இருக்கின்றன.
அதாவது இரண்டாவது ஹலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தஃப்சீரே கபீர் இருக்கின்றது. எல்லாவற்றையும் விட அதிகமாக ஹலிஃபத்துல் மஸீஹ் ஹாமிஸ் அய்யதஹுல்லாஹு தஆலா பின் அசீஸ் அவர்கள் தம்முடைய குத்பாக்களில் இந்த மேற்கோள்கள் எடுத்து வைக்கின்றார்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களுடைய மேற்கோள் எடுத்து வைப்பார்கள். அன்னாருடைய எழுத்துக்களில் இருந்து எடுத்துக் கூறுகின்றார்கள். அவை தற்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப இருக்கின்றன. அந்த குத்துபாக்களை 1, 2, 3 அதாவது எத்தனை முறை அதனுடைய ஆழத்திற்கு செல்லவில்லையோ அத்தனை முறை கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு திருக்குரானை புரிவதற்கு அதிகமாக உதவி கிடைக்கும். மேலும் இன்று திருக்குரானை அதிகமாக புரிவது, பிறகு அதை புரிய வைப்பது மிக அதிகமான முறையில் அவசியமாக இருக்கின்றது. அல்லாஹ் இந்த ரமலானில் நம் அனைவருக்கும் திருக்குரானின் முழுமையாக ஒரு முறை ஓதி முடிப்பதற்கும் அதனுடைய அறிவாழங்களையும் விளக்கங்களையும் புரிவதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. ஆமீன். அடுத்த கேள்வி, ஹஸ்ரத் 5வது ஹலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் 28 ஆகஸ்ட் 2009 கூறினார்கள், நல்ல எண்ணத்துடன் ஒருவர் இறைவன் பக்கம் செல்லும் போது அல்லாஹ்விடமிருந்து கூலியை பெறுகின்றார். ரமலானில் அதிகமாக இறை வணக்கங்கள் செய்வது, நன்மை செய்வது அல்லாஹ்வுடைய அருளை ஈர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதை பற்றி எடுத்து கூறுங்கள். ஜஸாக்குமுல்லாஹ். இந்த கேள்விக்கு சுருக்கமான பதிலளிப்பதற்கு முன்பாக ஒரு பெண்ணுடைய கேள்வியை கேட்டீர்கள். அதாவது ஒரு வஃபாத்தானவர்களுக்காக நோன்பு வைக்கலாமா என்பது தொடர்பாக. இப்பொழுது அது பற்றி ஒரு விஷயத்தை எடுத்து கூறுகின்றேன். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒருவர் இறந்துவிட்டால் அவருடைய செயல்கள் முடிந்து விடுகின்றன, சில விஷயங்களை தவிர அதனுடைய கூலி கிடைத்து கொண்டிருக்கும். அதில் ஒரு விஷயம் என்னவென்றால், ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நல்ல சந்ததி இருந்தால் அவர் தமக்கு பின்னால் நல்ல சந்ததியை விட்டு சென்றால் அந்த சந்ததி நற்செயல்களை செய்யும் என்றால் அந்த சந்ததியினுடைய நற்கூலியும் இந்த பெற்றோருக்கு கிடைக்கும். இந்த பெண்ணுக்கு நான் கூற விரும்புவது என்னவென்றால், இறந்தவருக்காக நோன்பு வைக்க முடியாதுதான், ஆனால் அவர்களுடைய நன்மைகளை தொடரச் செய்யலாம். அவர்கள் செய்த நன்மைகளை தொடரச் செய்ய முடியும். அந்த நன்மைகளை நீங்கள் தொடரச் செய்கிறீர்கள் என்றால் அந்த உங்களுக்கும் கண்டிப்பாக அதற்கான கூலி கிடைக்கும், அவர்களுக்கும் இறந்து போன அவர்களுக்கும் அந்த கூலி கிடைக்கும். இது ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் கூறியிருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் கேட்ட கேள்வியின் பக்கம் நான் வருகிறேன். அல்லாஹ்வுடைய அருளை கொண்ட மாதமாக ரமலான் மாதம் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய அருள்களை ஈர்ப்பதற்கு, அதனுடைய அல்லாஹ்வுடைய நேசத்தை ஈர்ப்பதற்கு ஒரு மனிதனுக்கு என்ன தேவை என்றால், அவன் முயற்சி செய்ய வேண்டும், கடுமையாக உழைக்க வேண்டும். அல்லாஹ் திருக்குறானிலும் கூறியிருக்கின்றான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. எவர்கள் நம் வழிகளில் நமக்காக முயற்சி செய்வார்களோ, கடுமையாக உழைக்கிறார்களோ, லனஹ்தியன்னஹும் சுபுலனா, அவர்களுக்கு நம் வழியின் பக்கம் நாம் வழிகாட்டுகின்றோம். என்னை அடையக்கூடிய வழிகளை நான் காட்டிக் கொடுக்கின்றேன். அல்லாஹ்வுடைய சந்திப்புக்கான வழிகளை காட்டிக் கொடுக்கிறான். ஹஸரத் 5வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் அந்த குத்பாவில், எந்த குத்பா தொடர்பாக நீங்கள் கேள்வி கேட்டீர்களோ அந்த குத்பாவில் ஹுசூர் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் மனிதனுக்கு என்னை தேடுங்கள் என்று விட்டுவிடவில்லை. எப்படி வேண்டாம் தேடிக்கொள்ளுங்கள், அது உன்னுடைய வேலை, நான் சொல்ல மாட்டேன் என்று விட்டுவிடவில்லை. ஹுசூர் கூறினார்கள், அல்லாஹ் அவ்வாறு விட்டுவிடவில்லை. அல்லாஹ் அந்த வழிகளையும் மனிதனுக்கு கூறியிருக்கின்றான். எந்த வழிகள் மூலமாக என்னை அடைய முடியும் என்று கூறியிருக்கின்றான். தமது நபிமார்கள் அனுப்பி வைத்திருக்கின்றான். அந்த நபிமார்கள் அந்த வழிகளை மக்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ்வை அடையக்கூடிய வழிகளை கூடியிருக்கிறார்கள். இறுதி காலத்தில் ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அன்னாருக்கு முழுமையான இறுதியான ஷரியத்தை அன்னாருக்கு அல்லாஹ் வழங்கினான். அதன் மூலமாக அல்லாஹ்வை அடைய முடியும். ஹுசூர் கூறினார்கள், அந்த வழிகள் மூலமாகத்தான்
ஹஸ்ரத் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு முக்கியமான வழி என்றால் ரமலான் ஆகும். அருளுக்குரிய ரமலானினுடைய நோன்பாகும். அந்த நோன்பின் போது ரமலானின் போது ஒரு மனிதன் முயற்சி செய்கின்றான், கடுமையாக உழைக்கின்றான், அல்லாஹ்வுக்காக இரவு விழிக்கின்றான், நஃபில்கள் செய்கின்றான், தஹஜ்ஜுத் தொழுகின்றான். கௌசர் சாஹிப் அவர்கள் கூறியது போன்று திருக்குரானை ஓதுகின்றான், குறைந்தது ஒரு முறையாவது ஓதி முடிக்கின்றான். பிறகு அதை பற்றி சிந்திக்கின்றான், அதனுடைய பொருள்களை விளக்கத்தை அறிவதற்கு முயற்சி செய்கின்றான், தராவி தொழுகின்றான், ஃபர்ல்களை செய்கின்றான், துவாக்களை செய்கின்றான். இவ்வாறு பல்வேறு இபாதத்துகளை மனிதன் செய்கின்றான். அந்த இபாதத்தின் விளைவாக அல்லாஹ்வுடைய அருள்களுக்கு அவன் வாரிசாகின்றான். அல்லாஹ்வுடைய சந்திப்பு அவனுக்கு கிடைக்கின்றது, அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கின்றது. இந்த நெருக்கம் ரமலான் மூலமாக மனிதனுக்கு கிடைக்கின்றது. இதை பற்றி அல்லாஹ் திருக்குறளில் கூறியிருக்கின்றான். ரமலானை பற்றி, நோன்பை பற்றி அல்லாஹ் எங்கு கூறியிருக்கின்றானோ அடுத்த வசனத்திலேயே அல்லாஹ் கூறுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, வைதா சாலக இபாதி அன்னி ஃபைனி கரீப் உஜீபு தாவத் தாய் இதாதான் ஃபல் யஸ்தஜீபுலி வல் யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன் என்று கூறியிருக்கின்றான். உன்னிடம் எனது அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நீ அவர்களிடம் நான் அருகில் இருக்கிறேன் என்று கூறுகிறாக. ஃபைதா சால ஃபைனே கரீப், நான் அருகில் இருக்கின்றேன். உஜீபு தாவத்தா இதாதான், அந்த நெருக்கத்தினுடைய ஆதாரம் என்னவென்றால் என்னிடம் அந்த அடியார் துவா கேட்கும்போது நான் அந்த துவாவை ஏற்றுக்கொள்கின்றேன், கேட்கின்றேன். இது நான் அருகில் இருக்கிறேன் என்பதற்கான அத்தாட்சியாகும். இந்த கருத்தை அல்லாஹ் ரமலானுடைய நோன்புக்கு பிறகு உடனே கூறிவிட்டான். இவ்வாறு அல்லாஹ் நமக்கு புரிய வைத்துள்ளான். இந்த நோன்புகள் தான், இந்த அருளுக்குரிய ரமலானின் நாட்களில்தான் மனிதன் துவாக்களில் மூழ்கியிருக்கின்றான் முழு மாதமும். அந்த நோன்பின் விளைவாகவே அல்லாஹ்வுடைய சந்திப்பு கிடைக்கின்றது, அல்லாஹ்வுடைய பரிவு அருள்களுக்கு வாரிசாகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது தொடர்பாக கூறியிருக்கிறார்கள். நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் உள்ளன. நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் உள்ளன. அவர் நோன்பு இஃப்தார் செய்யும் போது அவருக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கின்றது. முழு பகலும் தாகத்தோடும் பசியோடும் இருக்கிறார். மகரிபுடைய அதான் கூறப்படும் போது அந்த நோன்பு திறக்கும் போது ஒரு நிம்மதி கிடைக்கிறது, மகிழ்ச்சி கிடைக்கின்றது. அது உடல் சார்ந்த மகிழ்ச்சியாகும். ஏனென்றால் பசியோடு இருக்கிறார், தாகத்தோடு இருக்கிறார் முழு பகலும். அந்த பசியும் தாகத்தின் காரணமாக அவர் வெளிப்படையான துன்பத்தை பொறுத்து கொள்கிறார், உடல் சார்ந்த துன்பங்களை பொறுத்து கொள்கிறார். அந்த உடல் சார்ந்த துன்பங்கள் நோன்பு திறக்கும் போது அது நீங்கி விடுகின்றது, மகிழ்ச்சி கிடைக்கின்றது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 2வது மகிழ்ச்சியை பற்றி கூறினார்கள். இது அஃப்தர ஃபரிஹ வைதா லக்கிய ரப்பஹு ஃபரிஹ பிஸௌமி. 2வது மகிழ்ச்சி எப்பொழுது கிடைக்கும் என்றால் தனது ரப்பை இறைவனை சந்திக்கும் போது, நோன்பின் காரணமாக சந்திக்கும் போது கிடைக்கின்றது. ஒன்று உடல் சார்ந்த பௌதீக மகிழ்ச்சி, ஒன்று ஆன்மீக மகிழ்ச்சி. ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2ஐயும் குறிப்பிட்டு விட்டார்கள். 2 மகிழ்ச்சிகளும் ஒரு நோன்பாளிக்கு கிடைத்து விடுகின்றன. பௌதிகமான ஆன்மீகமான 2 மகிழ்ச்சிகளும். பௌதிகமான மகிழ்ச்சி பசி தாகம் விலகுவதால் கிடைக்கின்றது. அல்லாஹ்வுடைய சந்திப்பு கிடைப்பதனால் ஆன்மீக மகிழ்ச்சி கிடைக்கின்றது, அல்லாஹ்வுடைய தரிசனம் கிடைக்கின்றது. இது மாபெரும் பரிசாகும், ரமலானுடைய விளைவாக கிடைக்கின்றது. இதுதான் அருள் நெருக்கமாகும், அல்லாஹ்வின் சார்பாக ஒரு நோன்பாளிக்கு கிடைக்கின்றது. இதன் காரணமாகத்தான் ஹதீஸில் தெரிவது என்னவென்றால் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரமலான் அதனுடைய நிலை எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி ஹதீஸிலும் தெரிய முடிகின்றது. ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய அறிவிப்பாகும். ரமலான் ஆரம்பிக்கும் போதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இடுப்பு துணியை நன்கு கட்டிக்கொள்வார்கள். அதாவது தமது உடல் ஒரு பெல்ட்டை இறுக்கமாக அணிந்து கொள்வார்கள் என்பது கிடையாது. அதனுடைய அதாவது இறை வணக்கத்திற்காக சாதாரண நாட்களை விட அதிகமாக ஒரு துணிவு, ஒரு உறுதியை
அன்னாருக்குள் ஏற்பட்டுவிடும். எண்ணிக்கையற்ற இபாதத்துகளை செய்வார்கள். அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடம் ஒருவர் கேட்டார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரமலானுடைய நாட்கள் எவ்வாறு கடக்கும் என்று கேட்டபோது அன்னார் கூறினார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரமலானிலும் ரமலான் அல்லாத நாட்களிலும் 11 ரக்காத்துகள் நஃபில்களை தொழுவார்கள். 8 ரக்காத்து நஃபில், 3 ரக்காத்து வித்ராகும். முதல் 4 ரக்காத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவார்கள். லா தஸல் அன் ஹுஸ்னிஹி வ தூரிஹின்ன, அதனுடைய அந்த நஃபில்கள் எந்த அளவு அது அழகை பற்றி கேட்காதீர்கள், எந்த அளவு நீளமாக இருக்கும் என்று கேட்காதீர்கள், அந்த அளவு அழகாக இருக்கும், நீளமானதாக இருக்கும். பிறகு 4 ரக்காத்துகள் தொழுவார்கள். பிறகு அதை பற்றி நபிகள் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், அதனுடைய அழகை பற்றியும் அதனுடைய நீளத்தை பற்றியும் அதனுடைய எந்த அளவு அழகாக இருக்கிறது பற்றி நீங்கள் அறிய மாட்டீர்கள். அதாவது நீண்ட நேரம் நின்று, நீண்ட நேரம் ருக்கு செய்து, நீண்ட நேரம் சஜ்தா செய்து அன்னார் அழகிய முறையில் அதை நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ் முன் அழுது மன்றாடி அந்த தொழுகைகளை நிறைவேற்றுவார்கள். ஹதீஸில் வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது மன்றாடுதல் எப்படி இருக்கு என்பது பற்றி வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் சஜ்தாவில் துவா செய்யும் போது அன்னாருடைய அழுது மன்றாடுதலுடைய ஓசை ஹதீஸில் வருகிறது, ஒரு பாத்திரம் கொதிக்கும்போது, அடுப்பில் பாத்திரம் கொதிக்கும்போது எவ்வாறு ஓசை வருமோ அவ்வாறு கேட்கும். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இபாதத்துகள், ரமலானில் இபாதத்துகளுடைய வழிமுறையாக இருந்தது. சாதாரண நாட்களிலும் அன்னாருடைய இபாதத்துகள் இப்படி தான் இருந்தது. ஆனால் ரமலானில் ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தமது ஹதீஸில் குறிப்பிட்டது போன்று ரமலானில் ஒரு தனித்துவமான ஒரு தரம் இருக்கும். தமது ஒரு துணிவோடு உறுதிப்பாட்டோடு அதை மேற்கொள்வார்கள். நீண்ட ரக்கத்துகளை தொழுவார்கள், நீண்ட துவாக்களை செய்வார்கள். இது ரமலானுடைய அருளுக்குரிய ரமலானுடைய அசல் பரக்கத்துகளாகும். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியை பற்றி நாம் முன்மாதிரியின் அடிப்படையில் நாம் இந்த ரமலானை கழிப்போம் என்றால் அந்த அருள்கள், அந்த நெருக்கம், அந்த அருள்கள், அல்லாஹ்வுடைய நேசங்கள் நமக்கு கிடைக்க முடியும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்மாதிரிப்படி செயல்பட்டவாறு அதற்கேற்ப இந்த ரமலானை, சில நாட்களில் வர இருக்கக்கூடிய ரமலானை கழிக்கக்கூடிய நல்வாய்ப்பு வழங்குவானாக. ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா. நேயர்களே, இத்துடன் இன்றைய எபிசோடுடைய நேரம் முடிய போகின்றது. இறுதியில் ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஒரு மேற்கோளை எடுத்து வைக்க விரும்புகின்றேன். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், நோன்பினுடைய உண்மை விட்டு மக்கள் தெரியாமல் இருக்கிறார்கள். அசல் விஷயம் என்னவென்றால், எந்த நாட்டுக்கு மனிதன் செல்வதில்லையோ, எந்த உலகத்தை பற்றி மனிதனுக்கு தெரியாதோ அதை பற்றி மனிதன் என்ன சொல்ல முடியும்? நோன்பு என்பது மனிதன் பசியோடும் தாகத்தோடும் இருப்பது மட்டும் கிடையாது, மாறாக அதனுடைய அனுபவத்தின் மூலமாக அதன் உண்மையை அறிய முடியும். மனித இயல்பில் உள்ளது என்னவென்றால், எந்த அளவு குறைவாக உண்பானோ அந்த அளவு அவனுடைய உள்ளம் தூய்மை பெறுகிறது. இறைவனுடைய நோக்கம் என்னவென்றால், ஒரு உணவை விட்டுவிட்டு குறைத்து கொண்டு இன்னொரு உணவை அதிகரிப்பதாகும். எப்பொழுதும் நோன்பாளி கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், பசியோடு இருப்பது மட்டும் நோக்கம் கிடையாது, மாறாக இறை தியானத்தில் திக்ரில் மூழ்கியிருக்க வேண்டும். ஆகவே நோன்பினுடைய நோக்கம் என்னவென்றால், மனிதன் ஒரு உணவை விட்டுவிட்டு, உடலை வளர்க்கக்கூடிய ஒரு ரொட்டியை விட்டுவிட்டு, ஒரு உணவை விட்டுவிட்டு இன்னொரு ஆன்மாவை வளர்க்கக்கூடிய இன்னொரு உணர்வை மேற்கொள்ள வேண்டும். எவர் இறைவனுக்காக நோன்பு வைப்பாரோ, சடங்கு சம்பிரதாயம் என்று இறைவனுக்காக வைப்பாரோ, அவர் அல்லாஹ்வை புகழ்வது, அல்லாஹ்வுடைய தூய்மையை எடுத்துரைப்பது ஆகியவற்றை மேற்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக இன்னொரு உணவு அவருக்கு கிடைக்கும். நேயர்களே, இத்துடன் இன்றைய எபிசோடு முடிவு பெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் தாலா அடுத்த எபிசோடில் இதே தலைப்பில் நாம் பேச்சை தொடர்வோம். அனுமதி கொடுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. के यही नूर खुदा पाओगे, लो तुम्हें तौर तसल्ली का बताया हमने.
लो तुम्हें तौर तसल्ली का बताया